வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். மத்திய உள்துறை அமைச்சகம் திரு அமித்ஷா நிலவழி துறைமுக மேலாண்மை அமைப்பை புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைக்கிறார். தொழில்நுட்ப அடிப்படையிலான தீர்வுகளின் மூலம் எல்லை தாண்டிய வர்த்தகம் மற்றும் பயணிகளின் நடமாட்டத்தை மேம்படுத்துவதோடு செயல்திறன், வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதம மந்திரியின் முக்கிய திட்டங்களில் ஒன்றான கருவுற்ற பெண்கள் சுகாதார பாதுகாப்பு திட்டத்தின் 10வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நாடு தழுவிய கொண்டாட்டங்களை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி பாகூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மேட்டுப்பாளையம் ட்ரக் முனையம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள், இந்திரா நகர், பல் மருத்துவக் கல்லூரி, புதுப்பேட்டை, ராஜாஜி நகர், லாஸ்பேட்டை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள், நாவர்குளம், ஏர்போர்ட், மதிய உணவுக்கூடம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதலாவது பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை 26 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இந்திய அணி தனது அடுத்த பயிற்சி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை நாளை எதிர்கொள்கிறது. ஆண்கள் கிரிக்கெட்டில் இலங்கையில் உள்ள ரங்கிரி தம்புள்ளை சர்வதேச மைதானத்தில் இன்று காலை நடைபெறும் முத்தரப்பு ஏ தொடரின் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி இலங்கை ஏ அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.